ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்தாலும் ஓகே, இல்லை ரேஷன் புழுங்கல் அரிசி இருந்துச்சுனாலும் அதுலேயே நம்ம வந்து செய்து பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக வரும். இது ரொம்ப பழைய ஸ்டைலுங்க, புதுசு கிடையாது. ரொம்ப பழைய ஸ்டைலில் நான் ஒரு வத்தல் வந்து செய்கிறேன். ஆனால் டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ நான் வந்து 1 கிலோ அரிசி எடுக்க போகிறேங்க. இதை வந்து நல்லா வந்து சுத்தமாக வந்து ஒரு 5 தண்ணியில் நல்லா க்ளீனாக கல் உப்பு போட்டு கழுவிட்டு ஊற வச்சிடலாம். நான் நைட்டு இப்போ ஊற வைக்கிறேன். ஊற வச்சுட்டு காலையில் எடுத்து என்ன செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். நான் கழுவி நைட்டு ஊற வச்சேங்க. இப்போ வந்து நல்லாவே ஊறி இருக்குது. காலையில் விடிய விடிய ஊறி இருக்குது. இப்போ வந்து இந்த அரிசியில் லைட்டாக வந்து ஒரு புளிப்புத்தன்மை இருக்கும். இப்போ இதை வந்து அப்படியே இருக்கட்டும். இப்போ மாமூலாக நம்ம சாதம் வடிக்கிற மாதிரி உலை வச்சு இதை வந்து வடித்து எடுத்துடலாம். இந்த 1 கிலோ சாதத்தை வந்து வடித்து எடுத்துடலாம். எப்பவும் போல் இந்த பானையில் உலை வச்சு நம்ம சோறை வடிச்சிடலாம். நான் வடிச்சிட்டு காட்டுறேன். உலை வச்சாச்சுங்க. நல்லா தண்ணி தாராளமாக வச்சுக்குங்க. உலை காயட்டும். உலை நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து அரிசியை போட்டுக்கலாம். நான் வந்து ஊற வச்ச தண்ணியோடு போடுறேன். அப்படியே இந்த 1 கிலோ அரிசிக்கு ஏற்ற உப்பு போட்டுடலாம். நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு போடுறேன். அப்புறமா வந்து நம்ம வத்தல் போடும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம். எதுக்கு சோறு வடித்து தான் வத்தல் போடணுன்னு யோசிக்காதீங்க. இதில் ஒரு சீக்ரெட் இருக்குது, நான் அப்புறம் சொல்கிறேன். சோறு வடித்து போடாமல் இது பழைய சோறு மீந்துச்சுன்னா அதிலே போடலாம் அப்படின்றதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிறேன். எதுக்காகனா அப்படின்னு சொல்கிறேன். அவ்வளோதாங்க. சாதம் வடித்தாச்சு பாருங்கள். நல்லா வந்து உதிரியாக வடிச்சிட்டேன் நான். இந்த மாதிரி வடிச்சுக்குங்க. சுத்தமாக கஞ்சி வந்து வெளியே வந்து வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த சாதம் வந்து நல்லா வந்து 1 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டேன். சோறில் வந்து சூடு இல்லை, நல்லாவே ஆறிடுச்சு. இப்போது இதில் வந்து பச்சை மிளகா ஒரு 12 பச்சை மிளகா போட்டிருக்கேங்க நான் 1 கிலோவுக்கு. இந்த 12 பச்சை மிளகாவை 2 கீறி, ஏன்னா நம்ம வந்து கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால நான் வந்து இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து நல்லா இந்த சாதத்தெல்லாம் கலந்துருங்க. இப்போ இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி வந்து சோறில் வந்து முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிடலாம். இன்னும் ஊற்றிடுவோம். நம்ம வந்து ஃபுல்லாக ஊற்றிடலாங்க. தண்ணி ஃபுல்லாக ஊற்றி விட்டுட்டு நல்லா வந்து உள்ளே வரணும் தண்ணி போகிற மாதிரி இப்படி குத்தி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஊறின பிறகு வந்து மிளகாலாம் வந்து உள்ளே கலந்துரும். அவ்வளோதான். நான் எதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், பழைய சோறுலேயே வந்து வத்தல் போட்டுக்கலாமே, எதுக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. பழைய சோறு வந்து நம்ம வந்து சாப்பாடெலாம் சாப்பிட்டு ஒரு மீந்த சாதத்தில் தான் வந்து நேரம் கழித்து நம்ம தண்ணி ஊற்றி வைப்போம். அதே மாதிரி ஒரு நாள் மறுநாள் அந்த பழைய சோறில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால ஒரு சில டைமில் மறுநாள் வந்து நொந்து போகிற மாதிரி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம இப்போ புதுசாக வச்சு 1 மணி நேரத்தில் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஊற வச்சு செய்யும்போது, இப்போ நான் வந்து இதை வந்து நான் 2 நாளைக்கு ஊற வைப்பேங்க. 2 நாளைக்கு இந்த சாப்பாடு ஒன்றுமே ஆகாது. எலுமிச்சை பழமோ இல்லை தயிரோ எதுவுமே ஊற்ற தேவையில்லை. இயற்கையாகவே வந்து இந்த சாதம் வந்து 2 நாளில் வந்து நல்லா புளிக்கும். புளித்த பிறகு நம்ம வந்து இதை அரைச்சி வடகம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நான் நாளைக்கு காட்டுறேன். நாளைக்கு எப்படி இருக்குன்னு காமிச்சிட்டு நாளன்னைக்கு அரைக்கும் போது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ 2 நாளைக்கு அப்படியே விட்டுடலாம். இதை வடித்த சாதங்க. இப்போ நைட் ஆகிடுச்சி பாருங்கள். வந்து கொஞ்சம் குறைய தானே முக்கால் இருந்துச்சு, நல்லா ஊறி மேலுக்கு வரலும் வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணோன்னா இதை பெரிய பாத்திரத்தில் எடுத்து இந்த மாதிரி ஒரு அகல பாத்திரத்தில் போட்டுடலாம். இப்போ இதுலேருந்து எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டாச்சு. ஃபுல்லாகவே வந்துருச்சு. இப்போ மேற்கொண்டு ஒரு அரை சொம்பு தண்ணிக்கிட்ட ஃபுல்லாக முங்குற அளவுக்கு ஊற்றிடலாம். சாப்பாடு வந்து ஊற வந்து அப்படியே மேலே உப்பிக்கிட்டு வரோங்க. புளிக்க வச்சு நம்ம வத்தல் போடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நாளைக்கு காலையில் வரலாம் நல்லா ஊறி இருக்கட்டும். இந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பச்சை மிளகா ஃப்ளேவரு, அப்புறமா வந்து இந்த சாதத்திலே உருவாகிற புளிப்பு, நம்ம வந்து செயற்கையாக தயிரோ இல்லை எலுமிச்சை பழமோ எதுவுமே போட தேவையில்லை. நாளைக்கு காலைல பார்ப்போம். இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடலாம்.
பழைய சாதம் நல்லா ஊறி வந்துருச்சுங்க. மேலுக்கு வரல ஊறி வந்ததுனால நான் நைட்டு மறுபடியும் 2 பாதியாக போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், இன்னொரு பானையிலையும் நான் போட்டேன். ஊற 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 சாப்பாடு வந்து அப்படியே ஊறிஞ்சு. என்றைக்காச்சும் நீங்கள் பழைய சோறில் தண்ணி ஊற்றிருப்பீங்க, என்றைக்காச்சும் வந்து அது ஊறி மேலுக்கு அதிகமாகுதுன்னு பார்த்துருப்பீங்களா? இப்போ பாருங்கள், நீங்கள் நேச்சுரலாக பார்க்கலாம். 1 கிலோ அரிசி வடித்தோம் பாருங்கள். அந்த பானையில் வந்து 3/4 பானை தான் இருந்துச்சு, கழுத்தளவு தான் இருந்துச்சு. இதில் போடும்போது ஃபுல்லாக வந்தது. இப்போ நைட்டு இன்னொரு 1 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது கோபுரமாக இருந்துச்சு. சரி, தண்ணியில் முங்கினா மாதிரி இருந்தால் தான் சாதம் வந்து எல்லா சாதமே வந்து புளிப்புத்தன்மை வரும்னு நான் வந்து இன்னொரு சாப்பாடு பானையில் அதை 2 பாதியாக பிரித்து போட்டேங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை வந்து ஒரு வடியில், இந்த மாதிரி ஒரு கண்ணு வடியில் நம்ம வந்து தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டிக்கலாம். அப்படியே எல்லாத்தையும் வடிகட்டிடலாம். இந்த மாதிரி கண்ணு அடியில் எல்லாத்தையும் வடிகட்டிடுங்க. இப்போ இது நல்லா வடிஞ்ச பிறகு அடுத்து நம்ம இன்னொரு பேட்ச் போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு சொட்டு தண்ணி விடாமல் எல்லாத்தையும் அடியோடு வடிகட்டிடலாம். அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் போட்டு கிரைண்டரில் ஆட்டலான்னு சொல்லி பார்க்கலாம். நான் எல்லா சாதம் வடிஞ்ச பிறகு காட்டுறேன். ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டியாச்சு. ஓடும்போது நான் பெருங்காயம் வந்து கரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். வெங்காய தண்ணி, அடுத்து 1 டீஸ்பூன் அளவு கல் உப்பு. 3 பேட்சாக போட வேண்டியது வரும். அதனால் நான் வந்து 3 ஷிஃப்டாக போட்டு ஒரு வாட்டியும் அரைக்கும் போதும் அதுக்கேற்ற உப்பு போட்டு மொத்தமாக, ஏன்னா அப்புறமா வந்து மொத்தமாக கலக்க முடியாது. இப்படி ஓடும்போதே நம்ம போட்டோம்னா நமக்கு ஈஸியாக கலந்து வரும். நான் எல்லாத்தையும் அரைச்சிட்டு காட்டுறேன். அரையும் போதே வந்து அவ்வளோ ஒரு மணமாக இருக்குதுங்க இந்த சாதம். 2 ஷிஃப்ட்டு வந்து நான் கிரைண்டரில் ஆட்டினேங்க. எனக்கு பச்சை மிளகா வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்தது. கொஞ்சம் பெருசாக உடச்சி போட்டேன். அடுத்து நான் மிக்சியில் அரைச்சிட்டேன். இந்த மாதிரி பச்சை மிளகா வந்து நான் பெருசாக கட் பண்ணி போட்டதுனால நல்லா ஊறி இருக்குது. இருந்தாலும் நான் நீங்கள் வந்து கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி போட்டுங்க, இல்லைனா மிக்சி ஜார்லேயே அரைச்சிங்க. மிக்சி ஜாரில் நான் 1 நிமிஷத்தில் எனக்கு அரைப்பட்டுடுச்சு. அவ்வளோதாங்க, நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டேங்க. எனக்கு கிரைண்டரில் ஆட்டினதை விட எனக்கு மிக்சியில் ஆட்டினது ரொம்ப வசதியாக இருந்தது. கிரைண்டரில் ஆட்டினது வந்து அங்கங்கே பச்சை மிளகா வந்து நிற்கிற மாதிரி இருந்தது. இந்த மாதிரி சின்னதாக. மிக்சியில் வந்து எனக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுச்சு. நம்ம முறுக்கு வத்தல் மாதிரியும் பிழிஞ்சிக்கலாம், கில்லு உடகம் மாதிரியும் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கலாம், மிளகுத்தூள். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், இதையும் போட்டுப்போம். நல்லா கலக்கி விட்டுடலாம். இது வந்து ரொம்ப பழைய ஸ்டைலுங்க. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஸ்டைலில் தான் வந்து பாட்டிலாம் வந்து வடகம் போடுவாங்க. வத்தல் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி ரேஷனில் போகிற அரிசியை வேஸ்ட்டு பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி தனியாக அதுக்குன்னு 1 கிலோ அரிசி எடுத்து, இந்த மாதிரி நிறைய வெயில் அடிக்குதுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. 1 வருஷம் ஆனாலும் கெடாது. ரொம்பவும் ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி செய்கிறதுனால நம்மளுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் வந்து நான் இந்த சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். மாமூலாக செய்கிற வத்தலை விட இந்த வத்தல் ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். நல்லா கலக்கியாச்சு. வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பிழிஞ்சிட்டா தான் நம்மளுக்கு வெயில் அட்டாக் பண்ணாது. ஈஸியாக பிழிஞ்சு விட்டுடலாம். மாடியில் வெயில் வர்றதுக்குள்ளே நம்ம வந்து பிழிஞ்சிடலாம். இது வந்து அரிசி மூட்டை வாங்கினோம்னா ஒரு பை தருவாங்க இல்லைங்களா, அந்த பையை நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். கீழே பாய் போட்டு அது மேலே போட்டுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வத்தல் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி கவர் இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கங்க, இல்லை முறுக்குழாயில் போட்டு பிழிகிறதா இருந்தாலும் பிழிஞ்சுக்குங்க. நான் இந்த கவரில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு உங்களுக்கு நீட்டாக பிழிஞ்சிட்டு காட்டுறேன். இந்த மாதிரி வந்து கவரில் போட்டுக்குங்க. போட்டுட்டு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுங்க. நம்ம பெருசாக போட்டோம்னா லேட் ஆகும். மீடியம் சைஸாக போட்டுக்கிட்டோம்னா சீக்கிரம் காஞ்சிடும் ஒரே நாளில். இப்போ வந்து இதை வந்து இப்படி நீட்டாக பிழிஞ்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு காட்டுறேங்க. அவ்வளோதாங்க, எல்லா வத்தலும் போட்டாச்சு.
மாடியில் வெயில் வரும் முன்னே பிழிஞ்சாச்சு பாருங்கள். சூப்பராக பிழிஞ்சாச்சு எல்லாத்தையும். நான் முறுக்கு வத்தல் மாதிரியே பிழிஞ்சிட்டேன். கடைசியாக மட்டும் மீதி இருக்கிற மாவை வந்து சாதத்தை வந்து இந்த மாதிரி முறுக்கு வத்தலாகவும் கில்லு வடகமாகவும் 3 டிசைனில் நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பம் இருக்கோ அது பிரகாரம் பிழிஞ்சிக்கலாம். இன்றைக்கி ஒரே நாளில் பாருங்கள், நான் சாயந்தரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க முறையான பழைய சாத வத்தல். பழைய சாத வத்தலில் வந்து டேஸ்ட்டு உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு முறை நீங்கள் வந்து முறையாக அதுக்குன்னு சொல்லிட்டு எஃபெக்ட் எடுத்து நீங்கள் சாதம் வடித்து நீங்கள் செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பழைய சோறில் தான் வந்து நீங்கள் வத்தலே செய்வீங்க, கஞ்சி வடகமாக செய்யாமல். சாயந்தரம் பார்ப்போம். காலையிலேருந்து சரியான வெயிலுங்க. நெத்தியில் வந்து பார்த்தா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது, சர்ப்ரைஸ். அருமையாக ஒரே நாள் வெயிலில் பாருங்கள், மூச்சு வாங்குது. மெத்தையில் வந்து அருமையாக காஞ்சிருக்கு பாருங்கள், நல்லா சூப்பராக காஞ்சிருக்கு. இது இப்போ நைட்டு நம்ம இப்போ இதை வந்து திருப்பி வச்சுட்டு பாருங்கள், அப்படியே திருப்ப கூட கஷ்டம் இல்லை, அழகாக லட்டு மாதிரி வருது. நல்லா அப்படியே தூக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. அதுக்கு தான் நான் வந்து இந்த மாதிரி அரிசி கவரில் போட்டோன்னு வச்சுங்க, நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த தண்ணியெலாம் தொளிச்சு இந்த துணியில் போட்டு தண்ணியெலாம் தொளிச்சு கஷ்டப்பட்டு எடுக்கணும். இப்போ அப்படியே வந்து நம்ம எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்படியே திருப்பி வச்சிடலாம். நீங்கள் ஒரு நைட்டு ஃபேனில் வச்சோம்னா போதும், நாளைக்கு மத்தியானம் சூப்பராக பொரிச்சிடலாம். நான் எல்லாம் வந்து திருப்பி போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதாங்க, மாடியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து நைட்டு ஃபேன் காற்றுல இப்படி நம்ம வந்து திருப்பி வச்சு அப்படியே வந்து உணர விட்டுடலாம். பாருங்கள், உள்பகுதியில் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் ஈரம் இருக்குது. ஆனால் நல்லா ஒரே நாளில் இவ்வளோ காயன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அருமையாக வந்திருக்கு வத்தல். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். நைட்டுக்கு நல்லா காஞ்ச பிறகு நாளைக்கு உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் எப்படி வருதுன்னு. நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து பொரிச்சு பார்த்துடலாம். சூப்பராக காஞ்சிருச்சு. 2 நாள் தான் ஆச்சு. 2 நாளில் அருமையாக வந்து வத்தல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா மொளன்னு காஞ்சிச்சு பாருங்கள். நமக்கு இவ்வளோ வத்தல் கிடச்சிருக்கு. இப்போ பொரிச்சு பார்த்துடலாம். வத்தல் வந்து பொரிச்சு பார்த்துடலாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி எலும்பி வருதுன்னு சூப்பராக. வத்தல் வந்து செஞ்சோம்னா எப்போவுமே லைட் வெயிட்டாக இருக்கணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பக்குவத்தில் வந்திருக்குன்னு அர்த்தம். வெயிட்டாக இருக்கக்கூடாது வத்தல், அப்படியே காற்று மாதிரி இருக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு முறுன்னு இருக்கும். அப்படியே சாப்பிட்றதுக்கு வாயில் வந்து கரையும் அப்படியே. அவ்வளோதான், எடுத்துடலாம். முறுக்கு மாதிரி பிழிஞ்சோம் இல்லைங்களா, அது போடுவோம் எப்படி வருதுன்னு. பிழியறதுலாம் உங்கள் விருப்பம் தாங்க. நீங்கள் நீட்டாகவும் பிழிஞ்சிக்கலாம், அப்படியே ரவுண்டாகவும் பிரிஞ்சிக்கலாம். ஆனால் பழைய சோறில் வந்து வத்தல் செய்யும்போது டேஸ்ட்டே உண்மையாலுமே ரொம்ப தனிங்க. பச்சை மிளகா ஃப்ளேவர் அப்படி அடிக்குதுங்க. சூப்பராக இருக்குது, வாசனையே சூப்பராக இருக்குது. இந்த வத்தலை பொறுத்தவரைலாம் எவ்வளோ பொரிச்சாலும் உடனே காலி ஆகிடும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வத்தல் எல்லாத்தையும் பொரிச்சாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ மொறுன்னு வந்திருக்கு, பார்ப்போமா. சூடாக இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா எவ்வளோ மொறுன்னு இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு. அருமையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே பிரமாதமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துடலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. இது வந்து பாட்டி செஞ்ச ஸ்டைலுங்க. பாட்டியை ஞாபகப்படுத்துது. இப்போ யாருமே வந்து அவசர உலகன்றதுனால அவசரமாக வந்து செய்ய முடியாது. இந்த மாதிரி பழைய சோறை வந்து வச்சிருந்து மறுநாள்லாம் செய்கிறதுன்றது அவ்வளோ ரொம்ப சாத்தியம் இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த ஸ்டைலில் இதுதாங்க ஒரிஜினல்
சோத்து வடகங்க. இந்த மாதிரி செய்தால் மட்டும்தான் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதில் சத்துக்களும் அதிகமாக இருக்குது. பழைய சோறில் வந்து இந்த மாதிரி முறையாக வந்து வத்தல் செஞ்சால் தான் நம்மளுக்கு இதோட ஒரிஜினல் சத்து நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதிலேயே உருவான அந்த புளிப்புத்தன்மை, அந்த காரம், அந்த மிளகு ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வீட்டில் நீங்களும் இதே மாதிரி ஸ்டைலில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காதீங்க. தேங்க்யூ மக்களே.